சரி ஓகே பார்க்கலாமா? சூப்பர், வெரி குட். எல்லாரும் 4 சம் செஞ்சிட்டிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் என்ன? 9268. இல்லை, யாருக்கும் டவுட் இல்லையே? எல்லாருக்கும் வந்துட்டுல ஃபர்ஸ்ட் சம் கரெக்டாக டவுட்டாக சொல்லணுமா? 3 என்ன தான் சேர்க்கணும், ஆட் பண்ண மட்டும்தான் போகிறோம். ஓகேவா? அடுத்த செகண்ட் சம்க்கு முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறத செய்யணும். அப்போ 1250 டிவைடட் 50 25 வரும். ஆட் பண்ணோம்னா எனக்கு 7525 வரும். ஓகேவா? இதுலேயும் எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் அந்த சைடு கொண்டு வந்துடும், நம்பர்ஸ் அங்கே கொண்டு வந்துடலாம். சரியா? எக்ஸ் ஈக்குவல் டு 77. இந்த நம்பர்ஸ் இந்த சைடு வரும்போது என்னவா மாறும்? தலைகீழியாக மாறும். அப்போ 4/11 கேன்சல் பண்ணோம்னா 7 into 4 28. ஓகேவா? செகண்ட் சம் ஆன்சர் என்ன? தேர்ட் சம்க்கு 28. அடுத்தது இந்த டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் வந்துச்சு? 36. சூப்பர். -6 மைனஸ் பண்ணோம்னா 30. டெய்லி ஒரு 4 சம் இல்லைன்னா 5 சம் கொடுக்குறேன். எவ்வளோ ஸ்பீடாக முடிக்கிறீங்களோ அவ்வளோ ஸ்பீடாக பண்ணுங்க. சரியா? கொஞ்சம் ப்ராக்டிஸ்க்காக. சரி, ப்ரீவியஸ் கொஸ்டின் செஞ்சு பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டு மண்டே கிளாஸில் வந்து அமௌண்ட் பே பண்ணிடுங்க. பே பண்ணால் தான் ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா? சரண்யா, நந்தினி தேவி, ப்ரீவியஸ் கொஸ்டின் செஞ்சு பார்த்தீங்களா? டவுட் எதுவுமே வரலையா? எல்லாமே ஆன்சர் வந்துருச்சா? எல்லாமே ஆன்சர் வந்துச்சுன்னா சூப்பர். குட். ஆன்சர் என்ன இருக்கு? அது இந்த சாப்டர் தானே பார்த்தோம். ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். -12 -16. கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். சரண்யா சூப்பர்.
ஓகே, பார்க்கலாமா? இப்போ 2 பவர் 0னா என்ன சொல்லியிருக்கேன்? இந்த மாதிரி இந்த இடத்துல என்ன நம்பர் கொடுத்து மேலே 0 கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்? அந்த இடத்துல 1 போட்டுக்கணும். ஓகேவா? 1 + 4 பவர் -1 எழுதிருக்கு. அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம்? 1/4ன்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? புரிஞ்சா? ஈக்குவல் டு அதுதான் நம்மளுக்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா என்ன வரும்? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோமா? மல்டிபிள் பண்ணோம்னா 5 5 + 1 4 4 + 1 5 5/4 இன்ட்டு 2 பவர் 2 ஸ்கொயர் என்ன? 4 வரி கொடுத்தோம்னா ஆன்சர் என்ன? 5. 20/9 20/9 எப்படி பார்க்குவோம்? என்ன பண்ணீங்க? என்ன தப்பு பண்ணீங்க? மைனஸ் வேல்யூ -12 வந்திருக்கு, -16 வந்திருக்கு. சரியா? இந்த இடத்துல 2 பவர் 0 இல்லை 3 பவர் 0 4 பவர் 0 எது இருந்தாலும் என்னதான் போடணும்? 1 தான் போடணும். ப்ளஸ் மைனஸ் வேல்யூ இருக்கிறதுனால 1/4ன்னு போட்டுக்கிறோம். ஆமாம், மைனஸ் நந்தினி தேவி புரியல. தலைகீழ எழுதுனா நம்ம மைனஸ் வேல்யூ போயிடும். அதாவது மைனஸ் இது சப்போஸ் 4 பவர் -2 இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதிக்கலாம்னா 1/4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும்? 1/16 வரும். ஓகேவா? சரி, அதே மாதிரி ஒரு சம் கொடுக்குறேன். ஆன்சர் என்ன? சூப்பர், வெரி குட். எல்லாருக்கும் ஆன்சர் வந்துருச்சுல? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? சொல்ல வேண்டாம்ல, அதே இதுதான். அந்த இடத்துல 1 மட்டும் போட்டு செஞ்சிருக்கோம், அவ்வளவுதான்.
ஆன்சர் என்ன? $29 சரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தெரியல. சரி சரண்யா அப்படி சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லுங்க மைக் ஆன் பண்ணி. எப்படி எழுதிக்கலாம்? மேம் இது வந்து 1/2 அப்படியே தலைகீழா போட்டா அந்த மைனஸ் வந்து போயிரும். அப்போ 2 ஸ்கொயர் அப்போ 4. அதே மாதிரி தான் 3/1 போடணும். அப்போ அந்த மைனஸ் போயிரும் 2. 1/4 அதே மாதிரி. புரிஞ்சா நந்தினி தேவி? ஓகேவா எப்படி இருந்துச்சுன்ட்டு? நம்ம 2 பவர் -2னா அது அப்படியே தலைகீழ் எழுதுவோமா? ஆல்ரெடி நம்மளுக்கு என்னது 1/2 இருக்கு. ஸோ அப்படியே தலைகீழ் எழுதும்போது 2 ஸ்கொயர் ஆயிரும், 3 ஸ்கொயர் ஆயிரும், 4 ஸ்கொயர் ஆயிரும். அப்போ 4 + 9 + 16 29. ஓகேவா? நெக்ஸ்ட் சம்ல போலாமா? சரி, இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஆப்ஷன் கொடுக்குறேன், சரியா? ட்ரை பண்ணுங்க.
D. Super. D. Very good. சரி நந்தினி தேவி சொல்லுங்க எப்படி பண்ணீங்க? மேம் ஆப்ஷன் வச்சு போட்டு பார்த்தேன் மேம். ஓகே சூப்பர். அதாவது இப்போ நம்ம இதை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வரும்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோமா, மல்டிபிள் பண்ணி ப்ளஸ் பண்ணோம்னா 21 plus x by 7 into 10 plus x by 5 equal to 10. இங்க டிவிஷன்ல இருக்க இந்த சைடு போகும்போது ரெண்டும் இந்த சைடு போயிருமா, அப்போ 35. இப்போ 21x 21 plus x into 10 plus x equal to 350. ஓகேவா? அப்புறம் இந்த நம்பரை வச்சு நம்ம மல்டிபிள் பண்ணி ஸ்டெப் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டெப்பு கிடையாது, ஸ்டெப்பு தேவையில்லை. நம்மளுக்கு மோஸ்ட்லி ஒரு சம்முக்கு ஒரு 1 minute தான், அதிகப்பட்டம் 2 நிமிஷம் தான் எடுத்துக்கணும். சரியா? ஸோ சில சம்முக்கு வந்து ஆப்ஷன் மெத்தட் ஈஸியாக இருந்துச்சுன்னா ஆப்ஷனை தூக்கி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுக்காக நம்ம ஸ்டெப் படி தான் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சரியா? இப்படி ப்ராசஸ் பெருசாக போய்கிட்டே இருக்கும். அதனால நம்ம ஆப்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன செய்ய போகிறோம், எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ், இது எக்ஸ், இது ஒய். எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸோட வேல்யூ போட போறோம், ஒய் இருக்க இடத்துல ஒய்யோட வேல்யூ போட போறோம். நம்மளுக்கு போட்டா 10 வருதான்னு பார்க்கணும். ஆப்ஷன்ல இருந்து எனக்கு கடகடன் போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ டி ஆப்ஷன் எடுத்து போட்டுக்கலாமா? அப்போ இந்த இடத்துல 4 போட்டோம்னா என்ன வரும், 21. 21 plus 4 25/7 into ஒய்யோட வேல்யூ 4ன்னு போட்டோம்னா என்ன, 14/5. படி கொடுத்தோம்னா 2 மல்டிபிள் பண்ணோம்னா 10 வந்துருச்சா, அவ்வளவுதான். ஸ்பீடா போட கத்துக்கோங்க. நம்மளுக்கு எந்த ஒரு சம்ம பார்த்த உடனே நம்ம ஆப்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாமா ஸ்டெப் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாமா நீங்க தான் பார்த்துக்கணும். ஓகேவா? புரிஞ்சா சரண்யா? ஓகேவா? ஓகே மேம். எக்ஸாம் பார்க்கலாமா? ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்ப்போம். என்ன யாருக்கும் ஆன்சர் வரலையா?
சரி பார்க்கலாமா? √3 வேல்யூ கொடுத்துட்டாங்க, √2 வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? 1/√3 + √2 கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கான்ஜுகேட் எடுக்கணும். ஓகேவா? எப்படி எடுப்போம்னா √3 + √2 இன்ட்டு என்ன சிம்பிள் இருக்கோ அதையே மாற்றி எழுதணும். ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் எழுதணும், மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் எழுதணும். அதே நம்பர் தான் எழுதணும். √3 - √2 டிவைட் √3 - √2. ஓகேவா? இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a + b இன்ட்டு a - b தாங்க ஃபார்மேட்ல இருக்கா? a² - b². இந்த ஃபார்முலால இருக்கா? அப்போ a² என்னது? √3யும் இருந்துச்சுன்னா என்னவா மாறும்? மேல என்ன இருக்கும்? √3 - √2 இருக்கும். ஏன்னா 1 × √3 - √2 மல்டிபிள் பண்ணோம்னா √3 - √2 இருக்கும். கீழே a² என்ன? இப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு நம்பர்ல என்ன செய்வோம்? ஒரு நம்பர் வெளியில எடுப்போமா? அப்போ 3 - அதே மாதிரி தான் √2வும் மல்டிபிள் பண்ணி வெளியில எடுத்தோம்னா 2 கிடைக்கும். சரியா? இப்போ மேல என்ன இருக்கும்? √3 - √2 டிவைடட் 3 - 2 1. ஓகே, ஆல்ரெடி பிடிஎஃப்ல ஃபார்முலா பிடிஎஃப் போட்டு விட்டுருக்கல்ல, அதுல இருக்கு. சரியா? படிச்சுக்கோங்க. சொல்லணுமா நந்தினி தேவி? சரியா? அப்போ √3 வேல்யூல இருந்து √2 மைனஸ் பண்ணா ஆன்சர். ஃபார்முலாக்கு அப்புறம் திரும்ப சொல்லுங்க மேம். ஃபார்முலாக்கு அப்புறம் சொல்லணுமா? இப்போ a²னா நம்மளுக்கு a வேல்யூ என்ன? √3 தான் a, √2 தான் b. சரியா? அப்போ √3² அப்பனா என்ன மீனிங்? 2 √3 போடுவோமா? √3 2 இருந்துச்சுன்னா ரூட்ல இருந்து வெளியில எடுக்கிற போது ஒரு √3 வெளியில வருமா? டானாவத்தில் போட்டு பண்ணுவோம்ல, ரூட்டுக்குள்ள 2 நம்பர் இருந்துச்சுன்னா வெளியில வரும்போது ஒரு நம்பரா வரும். அதனால 3 போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் b வேல்யூ என்ன? √2. 2 √2 உள்ள இருக்கும், வெளியில வரும்போது ஒரு √2 வெளியில வரும். ஓகேவா? மைனஸ் பண்ணோம்னா கீழே 1 வரும், மேல √3 - √2 இருக்கும். இப்போ 1.732ல இருந்து 1.414 மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் 8 1 3 0 0.318. ஓகேவா? ஒரு நிமிஷம். புரிஞ்சா? ஓகேவா? மேம் அந்த 3க்கு அப்புறம் இன்னொரு தடவை சொல்லுங்களேன். சரி, நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். √3 வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 1.732. நார்மலாவே √3 வேல்யூ இதுதான், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி √2 வேல்யூ இல்லை √2 கேட்டா நம்ம அதனுடைய வேல்யூவா இந்த வேல்யூவை போட்டுக்கலாம். சரியா? √3 வேல்யூ 1.732, √2 வேல்யூ 1.414. அதனால மைண்ட்ல ஏற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் 1/√3 + √2 என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டாங்கன்னா கீழே எப்போதுமே ரூட் வேல்யூ இருக்கிறாப்புல இருக்கக்கூடாது. சரியா? அதனாலே நம்ம கான்ஜுகேட் எடுக்கணும்னு அர்த்தம். எப்பவுமே கீழே வந்து ரூட் வேல்யூ இருக்கக்கூடாது, இல்லாதபடி நம்ம மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ×
எழுதிட்டு இங்க என்ன நம்பர் என்ன சிம்பிள் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா எழுதிக்கணும். அதை எடுக்கிறதுக்காக மேலையும் பெருக்கணும், அதே நம்பரை கீழேயும் பெருக்கணும். இப்ப மேல பெருக்கணும்னா என்ன வரும்? √3 மைனஸ் 4. இப்போ √3யும் √3யும் 3யும் 3யும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன? த்ரீ மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? 9 வருமா? நம்ம √3யும் √3யும் மல்டிபிள் பண்ணணும். எதனால தெரியுதா? எந்த என்ன ஃபார்மட்ல இருக்கு? a பிளஸ் b இருக்கு, இல்ல a மைனஸ் b இருக்கு, ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இந்த மாதிரி மாறும். சரியா? நம்ம நம்பர்ஸை பார்க்கணும், எந்த மாதிரி ஃபார்மட்ல இருக்கோ அதுக்கு தகுந்த நம்ம மாத்திக்கணும். அப்புறம் இப்போ ஓகேவா? வெளியில எக்ஸோட வேல்யூ என்ன? ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் வந்துருச்சா? ஆன்சர் வரலையா என்ன? சரி, 2 பவர்ல போட்டுடலாமா? இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. இதையும் நம்ம 2 பவர்ல மாத்தணும். ஓகேவா? அப்போ 2 பவர் பார்க்கலாமா? 2 பவர் எக்ஸ் பிளஸ் 13 இருக்கும். இங்க என்ன இருக்கும்? இதை 2 பவரா மாத்தும் போது 2 பவர் 2 எழுதிக்கலாமா? 4 புரிஞ்சா? எதுக்காக மாத்தி எழுதிருக்கேன்? ஒரே நம்பரா இருக்கிறதுக்காக. சரியா? மேல என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் 2. இப்போ என்ன செய்யணும்? இப்படி இருந்தா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? மல்டிபிள் பண்ணணும். சரியா? மல்டிபிள் பண்ணோம்னா இந்த இடத்துல என்ன வரும்? இங்க அப்படியே தான் இருக்கும், எக்ஸ் பிளஸ் 13. இங்க மல்டிபிள் பண்ணோம்னா 2 பவர் 2x பிளஸ் 4 மாறும். 2 into 4 தானே? இப்போ நம்மளுக்கு கீழே ஒரே நம்பரா இருக்கு, ஸோ அதை எடுக்க வேண்டாம். நம்ம எக்ஸ் வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் பிளஸ் 13 ஈக்குவல் டு 2x பிளஸ் 4. நம்பரை ஃபுல்லா ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க, எக்ஸை ஃபுல்லா ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க. இப்போ இந்த எக்ஸை தூக்கி இங்க கொண்டு வந்துடலாமா? நம்பரை இங்க கொண்டு வந்துடலாம். அப்போ 13 மைனஸ் 4 ஈக்குவல் டு 2x மைனஸ் எக்ஸ். இப்போ மைனஸ் பண்ணோம்னா என்ன? 9 ஈக்குவல் டு 2x இருந்து ஒண்ணுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம்.
நல்ல இருந்து ஒரு எக்ஸ் கழிச்சோம்னா எக்ஸா மாறிடும். இப்போ எக்ஸோட வேல்யூ எத்தனை 9. ஓகேவா? புரிஞ்சா எப்படி பண்ணிருக்கும்ட்டு? ஏதாவது டவுட்? சூப்பர். யாருக்கும் டவுட் இல்லைங்க? ஓகே தானே? நெக்ஸ்ட் சம் போலாமா? சரண்யா, ராம்குமார் ஓகே தானே? போன சம் செஞ்ச மாதிரியே தான் அப்படியே செய்ய போறீங்க. இந்த இடத்துல மட்டும் என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூவை சொல்ல போறீங்க. அதுதான் கேட்டிருக்காங்க. பியோட வேல்யூ என்ன? ட்ரை பண்ணுங்க. இந்த ஆன்சர் யாருமே போட்டுடல. பார்க்கலாமா? இப்போ இந்த ஸ்டெப்பை மட்டும்தான் எடுக்க போறோம். 2√3 சொன்னா கீழே வந்து √2 எந்த வேல்யூமே ரூட்ல இருக்கக்கூடாது. ஸோ 2 மைனஸ் √3 இங்க என்ன மாத்தலாம்? இன்ட்டு 2 பிளஸ் √3 போடணும். மல்டிபிள் பண்ணும்போது ஓகேவா? அங்க மைனஸ் இருக்கனால இங்க பிளஸ் போட்டிருக்கேன். இது அதே தான், சேம் கான்செப்ட்ல தான் இருக்கு. a பிளஸ் பி a மைனஸ் பி. அப்போ கீழே என்ன வரும்? a ஓட வேல்யூ 2வா? அப்போ 2 ஸ்கொயர் என்ன வரும்? 4. பிளஸும் மைனஸும் மைனஸ். b ஸ்கொயர்டு √3 வெறும் 3 தான் வரும். ஓகேவா? மேல என்ன ஃபார்மட்ல இருக்கு? a ஸ்கொயர் பிளஸ் a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ல இருக்கா? அப்போ அதனுடைய ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. அப்படியே போட போறோம். a ஓட வேல்யூ என்ன? 2, b ஓட வேல்யூ √3. a ஸ்கொயர்னா என்ன? 4 பிளஸ் b ஸ்கொயர்னா என்ன? 3 பிளஸ் 2, a ஓட வேல்யூ 2. எதுல இருந்து புரியல? அதாவது என்ன கான்செப்ட்ல இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஃபார்முலா எடுக்கணும். சரியா? இங்க a பிளஸ் b இருக்கு, அதே மாதிரி a பிளஸ் b 2 டைம் இருக்கா? இப்போ 2 இன்ட்டு 2 இதை எப்படி சொல்லுவோம்? a ஸ்கொயர்டுன்னு சொல்லுவோமா? அதே மாதிரி தான் இந்த நம்பர், ஒரே நம்பர் 2 டைம்ல இருந்துச்சுன்னா a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர்ல போடணும். சப்போஸ் இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சுன்னா a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்ல போடணும். அந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலானா இந்த ஃபார்முலா பிடிஎஃப்ல இருக்கு. சரியா? அந்த இதை மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ரொம்ப படிக்க வேண்டாம், ஓரளவு படிச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து எடுக்க தெரியும். அப்படியே ஃபார்முலால என்ன கேட்டிருக்காங்களோ அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க.
√3 ஓட வேல்யூ, b ஓட வேல்யூ என்ன √3. சரியா? கீழ 4 - 3 1 வருமா? 4 + 3 7 plus 2 into 2 4 √3 வந்துருச்சா? இப்போ இதுதான் a, இது b √3. நம்மளுக்கு சம்ல அதுதானே கொடுத்துருக்காங்க. இப்போ b இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்போ b ஓட வேல்யூ 4. ஓகேவா? புரிஞ்சா? புரிஞ்சா நோட்டிங் சொல்லுமா? ராம்குமார், நந்தினி தேவி, சரண்யா, ஓகேவா? சரி. என்ன கொடுத்துருக்காங்க? 2 plus √3 2 minus √3 a plus b. b ஓட வேல்யூ என்ன? கீழ எப்பவுமே ரூட் இருந்துச்சுன்னா கான்ஜுகேட் பண்ணணும். ஓகேவா? என்னன்னா அப்படின்னா என்ன மீனிங்? அந்த இடத்துல என்ன ஆன்சர் இருக்கோ அது ஆப்போசிட்டா எடுக்கணும். ஓகேவா? நம்ம கீழே பார்க்கலாம்ல. இது வந்து என்ன பார்க்கணும்? a minus b a plus b ல இருக்கு. அப்போ இது என்ன மெத்தட்ல இருக்கு? a squared minus b squared. a squared னா 2 squared ஆ? a ஓட வேல்யூ என்ன 2, b ஓட வேல்யூ என்ன √2. அப்போ a squared னா என்ன போடுவோம்? 4 போடுவோம். b squared னா √3 வெறும் 3 ஆ? இங்க வந்து என்ன இருக்கு? ரெண்டுமே ஒரே நம்பரா இருக்கா? அப்போ a plus b தான் ஹோல் ஸ்கொயர்ல இருக்கு. அதான் a squared plus b squared plus 2a. இதான் அந்த ஃபார்முலா. இப்போ a squared னா a ஓட வேல்யூ 2, b ஓட வேல்யூ √3. a squared னா எத்தனை? 2 ஸ்கொயர் 4 plus b squared னா எத்தனை? 3 plus 2 into a ஓட வேல்யூ 2, b ஓட வேல்யூ √3. கீழே நம்ம மைனஸ் ஒண்ணா மாறிடுமா? ஸோ அதை போட்டாலும் ஒண்ணுதான், போடட்டாலும் ஒண்ணுதான். இந்த நம்பர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணாத்தனா 7 பிளஸ் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 4 √3. இது ரெண்டையும் பிளஸ் பண்ணக்கூடாது. ஏன் தெரியல? இந்த √3 இருந்தால் தான் நம்ம பிளஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு a plus b √3 சம்ல கொடுத்துட்டாங்க. அப்போ b இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 4 இருக்கு. இப்போ a கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 7 வரும். இல்ல ஹோல் ஆன்சரா கேட்டாங்கன்னா ஹோல் ஆன்சரா போட்டுருவோம். நெக்ஸ்ட் சம் போலாமா? ஆன்சர் பண்ணுங்க. சரி, இந்த மாதிரி x⁴ அந்த மாதிரிலாம் பெரிய சம் கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா இருக்கு. சரியா? ஆனா நம்ம ஃபார்முலா போட வேண்டாம். ஓகேவா? என்ன பண்ணலாம்னா ஒரு நம்பர் போட்டு பண்ணிக்கலாம். ஒரு 98% நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டா வந்துடும். எல்லா சம்முக்குமே மோஸ்ட்லி வந்துடும். சில சம்மு அது குறிப்பிட்ட ரேர் சம்முக்கு மட்டும்தான் ஆன்சர் வராது. ஸோ இந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி எடுக்கணும்னா நம்மளா ஏதாவது ரேண்டமா ஒரு நம்பர் எடுத்துக்கலாம்.
எக்ஸோட வேல்யூ 3ன்னு வச்சுக்கோங்க, ஒய்யோட வேல்யூ 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ பண்ணுங்க பார்ப்போம். பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. எக்ஸ் இருக்க இடத்துல 3 போட்டுக்கோங்க. 3 பவர் 4 மைனஸ் 3 ஸ்கொயர், ஒய்யோட வேல்யூ 2 ஸ்கொயர். அப்படி போட்டு சொல்லுங்க பார்ப்போம் என்ன நம்பர், என்ன ஆன்சர் வருது. யாருக்கும் ஆன்சர் வரலையா என்ன? சரி, இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம்? 3 பவர் 4னா என்ன வரும்? 64 வருமா? எக்ஸோட வேல்யூ 3ன்னு, சாரி 3 பவர் 4னா என்ன வரும்? 81 வருமா? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எத்தனை? 9, ஒய்யோட வேல்யூ அப்போ 9 into 4 36 போட்டுக்கலாமா? டிவைடட் ஒய் பவர் 4னா 2 பவர் 4 எவ்வளவு வரும்? 16 வருமா? மைனஸ் அதே தான், எக்ஸ் ஸ்கொயர் அதே நம்பர் தானே போட்டிருக்காங்க, மைனஸ் 36. ஓகேவா? டிவைட் எக்ஸ் ஸ்கொயர்னா எத்தனை? 9, ஒய் ஸ்கொயர்னா 4. ஓகேவா? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 45 வரும். இங்க மைனஸ் 20ன்னு இருக்கும். ஓகேவா? இங்க என்ன இருக்கும்? அதே தான் இருக்கும். நம்ம டிவிஷன்ல இருக்கிறதுனால மல்டிபிளா மாத்தும் போது என்னவா மாறும்? நம்பர் அப்படியே சேஞ்ச் ஆகும், தலைகீழா மாறும். படி கொடுக்கலாமா? ஆன்சர் என்ன? -1. புரிஞ்சா? 3/2 81. என்ன தப்பு பண்ணீங்க? சரி, புரிஞ்சுல? ஓகே தானே? ராம்குமார், நந்தினி தேவி, ஓகேவா? மோஸ்ட்லி நம்ம இந்த ஃபார்மேட்டே யூஸ் பண்ணிக்கலாம். நான் சம் கொடுக்குறேன், நீங்க ட்ரை பண்ணுங்க, ஆன்சர். இதோட நம்ம நிறைய ஸ்டெப் போகணும். அதுலேயே மைனஸ் ப்ளஸ் மாத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சர் வராது. அதனால இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. புதுசா கத்துக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். நம்மளா நம்பர் சூஸ் பண்ணிக்கிறது தான். உங்களுக்கு எந்த நம்பர் தேவையோ அந்த நம்பர்ல போட்டுக்கோங்க. நான் ஆப்ஷன் கொடுக்குறேன், எது ஆன்சர்னு சொல்லிட்டு போடுங்க. ஓகேவா?
யாருக்கும் ஆன்சர் வரலையா என்ன? எம்மோட வேல்யூ 2ன்னு வச்சு செஞ்சு பாருங்க பார்ப்போம். ஆப்ஷன்லையும் உங்களுக்கு நம்பர் வந்திருக்குமா? அந்த ஆப்ஷன்ல அந்த நம்பரை போட்டு எம்மோட வேல்யூ 2ன்னு போட்டு எது வருதோ அந்த நம்பர் வருதோ அதான் ஆன்சர் வரும். ஆப்ஷன் ஏ பி சி டி இதுல ஏதாவது நாலுல ஏதாவது ஒன்று ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். சரி, எம்மோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கலாமா? 2 பை எம்மோட 2 பிளஸ் 1 3 மாறிடுமா? அதே மாதிரி தான் 1 பை m பிளஸ் 1 3. எம்மோட வேல்யூ என்ன எடுத்திருக்கேன்? 2ன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? பிளஸ் 1 பை m ஸ்கொயர் எடுத்தேன். 4 ஆயிருமா? 2 ஸ்கொயர் 4 4 மைனஸ் 1 1. சரி, 4 மைனஸ் 1 3. இப்போ கீழே எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா? அப்போ மேலே ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாமா? இப்போ 4 பை 3ன்னு மாறும். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? m ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. m ஸ்கொயர்னா என்ன வரும்? 4 மட்டும்தான் இந்த. அப்போ நம்மளுக்கு 4 பை 3ன்னு வரணும். ஓகேவா? ஆப்ஷன்ல எப்படி சூஸ் பண்ணணுங்கிறது தெரியுதா? இந்த இடத்துல பார்க்கலாமா? m ஸ்கொயர்னா 4 மைனஸ் 1 3 ஆயிரும். 3 பை 4 மாறும். அப்போ இதுவும் தப்பு. 1 பை m ஸ்கொயர்னா 1 பை 4 இருக்கும். அப்போ இதுவும் தப்பு. இந்த இடத்துல m ஸ்கொயர்னா 4 மைனஸ் m ஸ்கொயர் மைனஸ் 1 4 மைனஸ் 1 3. அப்போ இதுதான் ஆன்சர். டி கரெக்ட் ஆன்சர். 4 by 3 ஆன்சர் போட்டு ஆப்ஷன் சூஸ் பண்றது. ஓகே, இப்போ புரிஞ்சா? ஓகே தானே எப்படி சூஸ் பண்ணணும்ட்டு? நந்தினி தேவி ஓகே தானே? ஆப்ஷன்ல எப்படி எடுக்கணுங்கிறது தெரிஞ்சிருச்சா? ஃபோர் பை த்ரீ வரைக்கும் ஓகே தானே? இந்த இடத்துல எம் இருக்க இடத்துல 2 போடுறோம். நம்ம ஆல்ரெடி 2 தானே எடுத்துக்கிட்டோம். ஸோ 2 போட்டோம்னா ஆப்ஷன் என்ன நம்பர்ஸ் வருதோ நம்மளுக்கு இந்த நம்பர் தான் வரணும். 4 பை 3 தான் வரணும். ஸோ 4 பை 3 எங்க வருதோ அதுதான் கரெக்டான ஆன்சர். அது ஒரு சம் கொடுக்குறேன், அதை பண்ணீங்க கரெக்டாக. 21 கிடையாது, எக்ஸ் மைனஸ் 2 தாங்க.
ஆன்சர் என்ன வந்திருக்கு? பேபி டீ வந்திருக்கா? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். சரி பார்க்கலாமா? சரண்யா உங்களுக்கு வந்திருக்கா? சரி, எக்ஸ் பவர் 3யா எக்ஸோட வேல்யூவா என்ன எடுத்துக்கலாம்னா இங்க -2 இருக்கா, ஸோ 2 போட்டோம்னா இந்த இடத்துல 0 வரும். ஸோ நம்ம வந்து கீழே வந்து மோஸ்ட்லி ஒரு கொஞ்சம் பெரிய நம்பரா வச்சுக்கணும். இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை விட மைனஸ் பண்ற வேல்யூவா வச்சுக்கலாம். சரி, ஒன்று 3 வச்சுக்கலாம், இல்லை 4 வச்சுக்கலாம். 4 வச்சிருக்கேன். சரியா, அது நம்ம சூஸ் தான். எந்த நம்பர் வச்சாலும் ஆன்சர் வந்துடும். கீழே 0 இல்லாதபடி பார்த்துக்கணும். சரியா, 2 விட பெரிய நம்பரா எடுத்துக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ 4 வச்சுன்னா 4 பவர் 3 என்ன வரும்? 64 வருமா? மைனஸ் கீழே என்ன வரும்? 4ல இருந்து 2 கழிச்சா 2 பிளஸ் இந்த 8, அதே 2 மைனஸ் இந்த இடத்துல 4 இருக்குமா, கீழே என்ன வரும்? -2ன்னு வரும். இந்த மைனஸும் இந்த பிளஸும் சேரும் போது மைனஸ் ஆயிருமா? 64 minus 2 64/2 minus 8/2 மாறுமா? கழிச்சோம்னா என்ன வரும்? 56/2. கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணா வந்து 28. அப்போ நம்ம இந்த இடத்துல எங்க 28 வருதுன்னு பார்க்கணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயரா? எக்ஸ் ஸ்கொயர் என்னன்னா 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் என்ன வரும்? 16 மைனஸ் 2x. எக்ஸோட வேல்யூ 4. அப்போ 8 பிளஸ் 4. இது ரெண்டையும் பிளஸ் பண்ணி மைனஸ் பண்ணோம்னா அங்க என்ன வரும்? 20. 20 மைனஸ் 8னா அங்க 12 வரும். அப்போ இது தப்பு. ஃபர்ஸ்ட் இது வராது. ரெண்டாவது எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் எத்தனை? 16 பிளஸ் 8 பிளஸ் 4. இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 28 வந்துருச்சா நமக்கான ஆன்சர்? அப்போ பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? டவுட்டா? சரண்யா ஓகேவா? நந்தினி தேவி ஓகேவா? ஓகே மேம். அடுத்த ஒரு சம். ஆன்சர் என்ன சொல்லுங்க?
ஆன்சர் என்ன? எக்ஸோட வேல்யூ 2ன்னு வச்சாலும் ஓகே, 3ன்னு வச்சாலும் ஓகே. பவர்லாம் கிடையாதுண்ணே, ப்ளஸ் 1. சரி, ஓகே. இன்னும் யாருக்கும் ஆன்சர் வரலையா என்ன? நந்தினி தேவி, ராம்குமார், சரண்யா. ஓகே, பார்க்கலாமா? எக்ஸோட வேல்யூ 2ன்னு வச்சுக்கிடுவோமா? 3ன்னு வச்சாலும் ஓகே, யுவர் சாய்ஸ். வேல்யூ 1 வந்துச்சு, 3. ஓகே, ஆப்ஷன்ல எந்த இடத்துல 3 வருது? ஆப்ஷன் சொல்லுங்க பார்ப்போம். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சு நோ யூஸ். சரி, 2 பவர் 3 8 ஆயிருமா? 8 மைனஸ் 1 கீழே 2 பிளஸ் 3 5 டிவைட் இங்க 2 ஸ்கொயர்னா 4 பிளஸ் 2 பிளஸ் 1 ஆட் பண்ணோம்னா எத்தனை? 7 பை இந்த இடத்துல 3 into 2 6 6 plus 9 15. சிம்பிளா மாத்தணும்னா என்ன செய்யும்? மல்டிபிளா மாத்தும் போது நம்பர் தலைகீழியா மாறும். இங்க 7/5 இருக்கு, இங்க என்னவா மாறும்? 15/7 மாறும். அடி கேன்சல் பண்ணலாமா? ஆப்ஷன் 3 வருமா? 3 வந்துருச்சா? ஓகே, இங்க பார்க்கலாமா? இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ 2 போடுமா? 3 into 2 6 6 minus 1 5 மாறிடும். அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. நம்மளுக்கு என்ன வேணும்? 3 வேணும். அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாமா? இங்க 2 plus 1 3 மாறும். அப்போ 3 into 3 9 ஆகும். அப்போ இதுவும் கிடையாது. இங்க பார்க்கலாமா? எக்ஸோட வேல்யூ 2 2 minus 1 1 தான். அப்போ 3 வந்துருச்சா? சி தான் ஆப்ஷன் கரெக்ட். இந்த இடத்துல போட்டோம்னா 3 into 2 6 6 plus 2 8. இப்போ ஆன்சர் என்ன? 3 into x minus 1 தான் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சா?